வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நானும் ஒரு சன்மார்க்கி தான். ஆனால் நான் என்னுடைய சேனலில் சும்மா புடவை கட்டிட்டு இங்கே எங்கேயும் ஓடுறதெல்லாம் எடுத்து பழைய ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறதுனால என்னை யாரும் சன்மார்க்கி அப்படின்னு நான் பிரகடனப்படுத்தினாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்றதுனால நான் இத்தனை நாள் போஸ்ட் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் நான் சத்தியமாக போஸ்ட் பண்ணணும். ஏன்னா நான் 90% ஆஃப் மீ இஸ் அ சன்மார்க்கி அண்ட் 10% ஆஃப் மீ இஸ் a nature lover and I appreciate my body. அதாவது என்னுடைய உடம்பு, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரசித்து நான் வாழ்ந்த ஆள். இப்பயும் அப்படி தான் இருக்கேன். ஸோ என்னுடைய ட்ராவல் நான் 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் நான் படிக்கலை. ஆனால் என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இப்போ பார்த்தா ஒரு திருமுறையும் நான் க்ராஸ் பண்ணது எனக்கு புரியுது. ஒரு தனியாக உட்காந்து நான் சன்மார்க்கின்னு பிரகடனப்படுத்தினா அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் நான் பேசணும். அந்த மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது. ஒன்லி அனுபவங்கள். பட் ஆனால் எனக்கு என்னென்னா மனசோட மனசை விட்டு பேசி இப்போது உறவுக்காரங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியும். நான் ஆஞ்சநேயர் பற்றி பேசுவேன். அதாவது ஆஞ்சநேயர் தான் என்னுடைய தெய்வம். அவ்வளோ ஆஞ்சநேயானே சுற்றின்னு இருப்பேன். அதுக்கப்புறம் தாயார் தத்துவம், அப்புறம் மகாவிஷ்ணு, இப்படி சுற்றிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என் பேச்சை எல்லோரும் கேட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நம்புனாங்க, என்னை ஃபாலோ பண்ணாங்க. இந்த சென்ஸ் தே ஆல்சோ அவங்களும் சாமி கும்பிட்றது, ஆஞ்சநேயர் பக்தராக இருக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நான் ரியலாக டோட்டலாக மாறி சமய சார்பற்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் யாருமே காது கொடுத்து கேட்கல. அதுக்காகவே சேனலில் பேசணுன்னு எனக்கு ஆசை. சன்மார்க்கின்ற டைட்டிலில் ஒன்று ஆரம்பித்தேன், ஆனால் யாரும் பார்க்கல அதை. So this is my other side of my mind. நம்ம வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார் இல்லையா, ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கைனா கண்ணெதிர்க்க தெரிகிற இந்த பிரபஞ்ச இயக்கங்கள், அதோடு அப்படியே அந்த முனையோட மறுமுனைக்கு போனால் அதுதான் ஆன்மீகம். அதுதான் அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் காட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் கரெக்டு. ஸோ திஸ் இஸ் மீ, த அதர் எண்ட் ஆஃப் மை மைண்டு. இது ஃபிசிக்கல் மைண்டில் நான் ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், என்ன நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, உறவுகள் எல்லாத்து மேலேயும் பரம திருப்தியோடு இருப்பேன். ஆனால் என்னுடைய இன்னர் ஹார்ட் ஆஃப் ஹார்ட், எவ்ரி மினிட், எவ்ரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் அந்த ஸ்திதியில், அந்த ஒரு பாயிண்டில் நிற்பேன். அது நான் டீனேஜில் இதை பற்றி பேசும்போதும் என்னை யாரும் ஆன்மீகையாக ஒத்துக்கலை. ஏன்னா அப்பையும் நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன், ஜாலியாக இருப்பேன். ஸோ ஆன்மீகம் அப்படின்னாலே நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் ஜாலியாகவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற இந்த சமுதாயத்தில் நான் ஆன்மீகி அப்படின்னு யாருமே ஒத்துக்கலை. இப்போது உலகளாவிய குளோபலாக எல்லாருக்கும் என்ன மாதிரியே யோசனை பண்ணுறவங்க, என்ன மாதிரியே இப்போது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிறவங்க நிறைய இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக, இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனாலேயே எனக்கு ஒரு ஆசை, அவங்களோடலாம் கனெக்ட் ஆகி நான் மலர்ந்து என்னுடைய அனுபவத்தை சொல்லி அவங்களோட அனுபவத்தை கேட்டு நான் மலர்ந்து அதன் மூலமாக ஒரு பெரிய மலர்ச்சி எல்லாரோடையும், அதாவது ஆன்மநேய ஒருமைப்பாடு, இப்போதைக்கு ஃபிசிக்கலாகவும் எல்லாரோடையும் கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். யாருக்காவது என் சேனலை பற்றி இந்த மாதிரி நான் பேச போகிறதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி கேட்கணும், நம்மளும் இதே ட்ராவல் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோன்றவங்க எல்லாம் நான் போடுறத பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஏதோ ஒரு படத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை, உன்னை பார்த்தா ஹவுஸ் ஓனர் மாதிரி தெரியல அப்படின்னு அதை பார்த்து தொப்பி போட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பார்ட்டி வச்சார். அந்த மாதிரி உன்னை பார்த்தா சன்மார்க்கி மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் ஒயிட் கலரில் ஒரு துப்பட்டா போட்டிருக்கேன். ப்ளீஸ் அக்செப்ட் மீ ஆஸ் அ சன்மார்க்கி. வாழ்க வளமுடன்.